அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இந்த நாள் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு நாம் காலையில் எழுந்தவுடனே தேவனுடைய வசனத்தை வாசித்து கொஞ்ச நேரம் குடும்பமாகவோ தனிப்பட்ட விதத்திலோ ஜெபித்து அந்த நாளை ஆரம்பிக்கும் போது அந்த நாள் மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும். இந்த நாள் காலை நேரத்திலும் நீங்கள் குடும்பமாய் ஜெபிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. ஒரு அருமையான வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். 32ஆம் சங்கீதம் 6வது வசனத்திலே, இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. அல்லேலூயா. விண்ணப்பம் செய்கிறவனுக்கு, பக்தி உள்ளவன் செய்கிற விண்ணப்பத்திற்கு தேவன் பதில் கொடுக்கிறார். அவனை சுற்றிலுமாய் ஜலப்பிரவாகம் போன்ற போராட்டங்கள், பிரச்சனைகள், சஞ்சலங்கள் வந்தாலும், சத்துருவை கொண்டு வந்தாலும் கர்த்தர் அவனை அணுகாமல் பாதுகாப்பார். ஜெபிக்கிறவங்களுக்கு ஒரு விசேஷித்த ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. ஜெபிக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தினே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படிக்கு நான் அதை செய்வேன் என்று யோவான் 14ஆம் அதிகாரம் 13-14 ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். காரணம், சங்கீதம் 65:2 வாசிக்கிறோம், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். வானத்துக்கு ஏறினாலும் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் விடியற்கால செட்டைகளை எடுத்து கொண்டு போய் பூமியின் கடையாந்தரங்களில் தங்கி அங்கே இருந்தும் ஜெபித்தாலும், கடலின் அடியிலே யோனா மீன் வயிற்றிலிருந்து ஜெபித்தாலும் கர்த்தர் கேட்டு அற்புதம் செய்கிறவர். சகோதரா சகோதரி, இந்த நாளிலே நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் தேவனுடைய சமூகத்திலே வேத வசனத்தை சொல்லி தேவனை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு சத்தத்திற்கும் கர்த்தர் பிரதிபலன் கொடுக்க போகிறார். பாருங்கள், இந்த சங்கீதக்காரன் சொல்கிறார், பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவான். அவரை சுற்றிலும் ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஜெபிக்கிறவங்க மேலே ஒரு விசேஷத்த கிருபை வைத்திருக்கிறார். இந்த காலை நேரத்திலே நீங்கள் குடும்பமாய் ஜெபித்து பாருங்கள். தனிப்பட்ட விதத்திலே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபித்து பாருங்கள். உங்கள் ஜெபம் வல்லமை உள்ளது. நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு நேரங்களிலும் தேவன் உங்கள் அருகில் நின்று உங்கள் தேவைகளை பார்க்கிறார். நீங்கள் ஜெபிக்கிறதற்கு முன்பாகவே உங்கள் தேவைகளை அறிந்தவர் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதம் செய்ய காத்திருக்கிறார். உங்கள் ஜெபத்தை விட்டுவிடாதிருங்கள். நாம் எதை விட்டுவிடலாம் வேண்டுமானாலும் விட்டுவிடலாம். ஆனால் தேவனோடு உள்ள உறவாகிய ஜெபத்தை, வேத வசனத்தை விட்டுவிடக்கூடாது. இன்னைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணீங்களா? நீங்கள் ஜெபித்திருந்தால் இன்றைக்கு நிச்சயம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதம் காத்திருக்கிறது. தேவன் உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய அற்புதம் செய்ய ஆண்டவர் ஆயத்தமாயிருக்கிறார். உங்கள் ஜெபம் வல்லமை உள்ளது. பக்தி உள்ளவன் எவனும் விண்ணப்பம் பண்ணும்போது அவனை சுற்றிலும் விசேஷித்த பாதுகாப்பை தேவன் தருகிறார். தாவீது அவருடைய ஜெப நேரங்களிலெல்லாம் அதிகமாய் தேவ சமூகத்திலே காத்திருந்தார். கர்த்தர் அவரை கொஞ்சம் கொஞ்சமாய் உயர்த்த ஆரம்பித்தார். கரவலாடுகளின் பின்பாக தெரிந்த தாவீதை ஆண்டவர் அழைத்து சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாக ஆண்டவர் மாற்றினார். ஜெபிக்கிறவனுக்கு கர்த்தர் உயர்வை தருகிறார். சகோதரா சகோதரி, இன்னைக்கு எத்தனையோ எதிர்பார்ப்போடு கூட நீங்கள் இருக்கலாம். நீங்கள் ஜெபித்து பாருங்கள். இடைவிடாமல் உறுதியாய் தொடர்ச்சியாய் ஜெபித்து பாருங்கள். நிச்சயம் கர்த்தர் மிகப்பெரிய அற்புதத்தை செய்வார். ஜெபத்தில் சோர்ந்து போகக்கூடாது. சில நேரம் தேவன் தாமதித்து அற்புதம் செய்தாலும் காத்திருக்கும் போது அது மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து நியாயம் செய்வார். கொஞ்சம் பொறுமையோடு காத்திருந்தால் அந்த ஜெபத்திற்கான பிரதிபலன், நெடுங்காலம் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்ற வசனத்தின்படியாய் கர்த்தர் மிகப்பெரிய அற்புதத்தை செய்வார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஜெபித்து இந்நாளை ஆரம்பியுங்கள். உங்கள் ஜெபம் மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வரும். சேர்ந்து ஜெபிக்கலாமா? அன்பான பிதாவே, அருமையான சகோதர சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறோம். பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிற போது மிகுந்த ஜலப்பிரளயம் வந்தாலும் பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது என்று சொல்லியிருக்கிறீங்களே ஆண்டவரே.
இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற போது ஆண்டவர் பதில் கொடுத்து அவர்களை சுற்றிலுமாய் விசேஷித்த பாதுகாப்பை யோபுவுக்கு கொடுத்தது போல கொடுத்து எந்த கிரியைகளும் நெருங்காதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க. ஆசீர்வதிங்கப்பா. இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.